ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யூசேஜ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் தான். ஸோ ஆர்டிகல்ஸ் இங்கிலீஷில் வந்து 2 டைப்ஸ், டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் அண்ட் இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் தான். இதில் வந்து 2 ஆர்டிகல்ஸ் டிவைட் ஆகி வரும். எதுலாம்னா ஏயும் ஆனும் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா யூசேஜ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆன். சரியா? ஸோ நமக்கு வந்து ஆர்டிகல்ஸ்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து வவ்வல் சவுண்டு தான். ஸோ எப்போவுமே நம்ம வந்து இங்கிலீஷ் வவ்வல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஆர்டிக்கல் ஃபில் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து தமிழ் வவல் சவுண்டையும் யூஸ் பண்ணி எவ்வளோ ஈஸியாக ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா யூசேஜ் ஆஃப் ஆர்டிக்கல் ஆன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அன் ஹானஸ்ட் மேன், அன் ஆர், அன் எம்எல்ஏ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, எல்லாமே தமிழ் உயிரெழுத்துக்களோட அந்த சவுண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆர்டிக்கல் ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹானஸ்ட் மேன், ஹானஸ்ட்னு நம்ம சொல்ல மாட்டோம், ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப ஆனஸ்ட்னு சொல்லுவோம். அப்போ ஆங்கிற அந்த லெட்ரு வந்து தமிழ் உயிரெழுத்துக்களில் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அப்படியே அந்த ஆர்டிக்கிள் ஆனை தூக்கி முன்னாடி போடுறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் ஃபில் பண்ணிட்டு வரணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கிள் ஏ. சரியா? ஸோ இதில் வந்து என்னென்னா அதர் தேன் வவ்வல் சவுண்டு அப்படின்னா என்னது, கான்சனன்ட் சவுண்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ₹1 காயின், ஏ யூனிவர்சிட்டி இப்படி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ₹1 காயின்னா ஒன்னுன்னு சொல்ல மாட்டோம், சாரி ஒன்றுன்னு சொல்ல மாட்டோம், ஒன்றுன்னு சொல்லுவோம். சரியா? அப்போது தமிழ் உயிரெழுத்துக்களில் பார்க்கும்போது வாங்கிற அந்த லெட்ரு இல்லை. ஸோ நம்ம அப்படியே என்ன பண்ணிடலாம், ஏங்கிற ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூனிவர்சிட்டியில் வந்து பார்க்குறப்ப யூன்னு இருக்குது. ஓகேவா? AEIOU அந்த வவல் லெட்ரு இருக்குது. ஆனால் தமிழில் எழுதுகிறப்ப வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது, யூங்கிற அந்த தமிழ் வவ்வல் சவுண்டு வரல, அந்த லெட்ரு இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிடலான்னா ஏங்கிற அந்த ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஃபினிட் ஆர்டிக்கிள் த. சரியா? ஸோ தனாலே என்ன அப்படின்னா நம்ம பர்டிகுலர் நவுனை பற்றி பேசும்போது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச டாப்பிக்கை பற்றி பேசுகிறப்ப தான் நம்ம வந்து இந்த ஆர்டிக்கிள் த யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த சன், த பைபிள், த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், ஸோ த ஃபாரஸ்ட், இந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ saw a movie yesterday, the movie was very funny. சரியா? ஐ saw a movie yesterday. சரியா? அப்போ ஏன் மூவின்னு வந்திருக்கா, மறுபடியும் அந்த மூவி வந்து த மூவியாக மாறி இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த மூவியை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சரியா? ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு டாபிக் பற்றி பேசுகிறோம், இல்லை நான் பர்டிகுலராக ஒரு இதை பற்றி பேசுகிறோன்னா தங்கிற ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் இன்னொன்று என்னென்னா அந்த சூப்பர்லேட்டிவ் சொல்லுவாங்கள்ல, தி பெஸ்ட்டு, அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு மேக்ஸிமம்லாம் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. யூசேஜ் ஆஃப் ஆர்டிக்கிள் தான் வரும். சரியா? ஸோ இவ்வளோதான். ஸோ மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. டைம் இல்லை, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.